விஜய் யோக்கியமாக ஆளுகிறேன் என்று சொல்லுகிற காரணத்தினால் அந்த ஆட்சி போய்விடக்கூடாது என்று விரும்பித்தான் நான் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறேன். எதற்கு கர்நாடகத்துக்காரனை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அனுப்புகிறாய்? எதற்கு இந்த முட்டாள் ஜான் ஆரோக்கியசாமியையும் கிருஷ்ணா ரெட்டி என்கின்ற தெலுங்கனையும் கொண்டு வந்து மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வைக்கிறாய்? இந்த முட்டாள்தனங்களை எல்லாம் செய்யலாமா நீ? பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். நீ அயோக்கியன், நீ மந்திரியா இருந்து ஊழல் செய்வேன். என் கட்சி யோக்கியர்களுக்காக உள்ள கட்சி, நீ வராதே என்று சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்றான், நான் என்ன வேணா வச்சுக்கங்க அப்படிங்கிறான். இந்த பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்றதா? சரி வேணா பக்கத்துல இருந்துக்க அப்படின்னு சொல்றதா? செந்தில் பாலாஜி எதுக்கு இருக்கிற ஊழல் தானே. அப்புறம் என்ன விஜயபாஸ்கர் என்ன, வேலுமணி என்ன, சிவி சண்முகம் என்ன, இவங்களை விட அவன் ஒன்றும் இழக்கம் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு நிகரான ஆளுகை பண்ணலாம். அப்புறம் ஏவா வேல் மீது மட்டும் என்ன வழக்கு போடுற? இவங்களை கட்டி பிடிச்சிக்கிற வாயை எப்போவாவது திறந்து தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடிய தகுதியுடைய எவனாவது பாராளுமன்றத்துக்கு போறானா பாருங்க. காங்கிரஸ்ல இருந்து ஒருவனை தேர்ந்தெடுத்து இந்த விஜய் அனுப்புகிறார். அவன் தீர்ப்பாயம் பற்றி உங்களுடைய மேகதாதுவை பற்றி என்ன கருத்து என்றால் அதெல்லாம் பேசாத என்று ஓடுகிறான். தமிழ்நாட்டு எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நீ அதன் காரணமாக தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக ராஜ்யசபாவுக்கு செல்கிறாய். மேகதாதுவை பற்றி பேசாதே என்று நீ சொல்லுகிறாய் என்றால் செருப்பால் அடிக்கப்பட வேண்டியவன். கிரெடிட் கார்டு ஓவர் ஜியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இன்னுமே ஸ்டாலின் போராடம்லாம் பேசுறாரு பாத்தீங்களா? நிறைய கல்யாண வீடுகளுக்கு போறாரு. அதெல்லாம் பேசுவாரு. என்ன இன்னும் உடனடியா அது போயிருமா? உனக்கு இப்போ ஒரு சின்ன நோய் தாக்கி இருக்கு, உடனே அது எஃபெக்ட் கொடுத்துருமா? அப்புறம் படுக்கையில் உனக்கு தள்ளுவதற்கு வெகு காலம் ஆகும். அதெல்லாம் படுக்கையில் தள்ளிய பிறகு அப்புறம் மூத்திர சட்டியோட நம்ம இருக்க வேண்டியதான். அதெல்லாம் அப்புறம். ஆகவே நீதி கட்சி போல திமுக அழியும். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் அழியக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. விஜய் யோக்கியமாக ஆளுகிறேன் என்று சொல்லுகிற காரணத்தினால் அந்த ஆட்சி போய்விடக்கூடாது என்று விரும்பித்தான் நான் இவ்வளவு விமர்சனம் வைக்கிறேன். நீ எதுக்கு டச்சப் காரியெல்லாம் ஆலோசகராக போட்டுக் கொள்கிறாய்? எதற்கு கால் ஷீட் பார்க்குறவனை எல்லாம் ஆலோசகனாக ஆக்கி கொள்கிறாய்? எதற்கு கர்நாடகத்துக்காரனை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அனுப்புகிறாய்? எதற்கு இந்த முட்டாள் ஜான் ஆரோக்கியசாமியையும் கிருஷ்ணா ரெட்டி என்கின்ற தெலுங்கனையும் கொண்டு வந்து மந்திரி சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள வைக்கிறாய்? இந்த முட்டாள்தனங்களை எல்லாம் செய்யலாமா நீ? நாளைக்கு வழக்கு வராதா? ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரானது இல்லையா அது? இது இவ்வளவு முட்டாள்தனத்தையா ஒரு மனிதன் செய்வான்? ஒரு மனிதனாவது தனக்கு ஆலோசனை சொல்வதற்கு நமக்கு புரியாதெல்லாம் சொல்லுகின்றவனை வைத்துக் கொள்வதா? சோதிடனை வைத்துக் கொள்வதா? நம்ம கால் ஷீட் பார்க்கிற மேனேஜரை வைத்துக் கொள்வதா? இது என்ன? அரசாங்கத்தில் வசதி செய்து கொடுக்க வேண்டும், அவனுக்கு கார் வேண்டும், வண்டி வேண்டும், சம்பளம் வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்றால் அதுக்காக முட்டாள்களை வைத்து கொண்டு அவனும் உன்னையும் சேர்த்து கவுத்து விடுவானே அவன். ஆக எல்லாமே தப்பாக செய்கிறாய், இன்னொருத்தனையும் கேட்க மாட்டாய் போல் இருக்கிறது. அதனாலே நான் சொல்லுகிறேன், இனிமேல் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஆலோசகரை நீங்கள் நியமிங்கள் என்று தலைமைச் செயலாளரிடம் விட்டுவிடும். கர்நாடகத்திலிருந்து ஆள்களை நியமிக்காமல் மேகதாது நமக்கு சிக்கல், தமிழனை நியமி. இது மாதிரி காரியங்கள்லாம் செய்யும். மந்திரி சபைக்கு இந்த ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி முட்டாள்களை எல்லாம் உள்ளே வர விடாது. புரிகிறதா? அதனாலே இந்த காரியங்களை எல்லாம் செய்து இந்த ஆட்சியை தக்க வைத்துக்கொள். யோக்கியமாக ஆளுகிற இந்த குட்கா பாஸ்கர் மாதிரி ஆட்களை எல்லாம் நீ ஒரு விதமாக கவிழ்ப்பாய். அது ஒரு எனக்கு தெரியும். அதாவது நம்பிக்கை ஊட்டி அவர்களை நம்பிக்கை வாக்களிக்க வைத்து நடுரோட்டில் விட்டுக்கிற சுபாவம் உனக்கு இருக்கிறது. அதுபோல் இந்த கல்குவாரி விஜயபாஸ்கரையும் அந்த கரூர் விஜயபாஸ்கரையும் நீ நடுரோட்டில் விட்டால் அது சரிதான். அது உங்களுக்கு பழக்கப்படி செய். அது செய்ய முடியும் என்றால். இல்லை என்றால் ஊழலில் வேறுபாடு கிடையாது. செந்தில் பாலாஜியை தண்டிப்பது போல் அவர்களையும் தண்டி. சரி, எப்படியோ ஆளு, ஆனால் முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறாய். மேகதாதுவுக்கு தீர்ப்பாயம் வேண்டும் என்று உதயநிதியைப் போல ஒரு விளங்காத ஆள் சொல்லி நீ ஏற்றுக்கொண்டது என்பது ரொம்ப மடத்தனமான செயல். இதை எடப்பாடி ஒருவர் தான் கண்டித்தார், பிறகு பாமக கண்டித்தது, பிறகு நம்முடைய கம்யூனிஸ்டுகள் கண்டித்தார்கள். ஆகவே இந்த மாதிரி முட்டாள்தனமான இன்னும் சிபிஎஸ்சியில் இந்தியை திணிக்கிறான், முன்னால் கேட்க முடியவில்லை. இந்த டிமானிட்டைசேஷன் வரப்போகிறது, அதையெல்லாம் எதிர்த்து போராடுவது என்பது எளிதில்லை. உனக்கு சிம்பிள் மெஜாரிட்டிக்கு இயல்பான பெரும்பான்மை ஒரு 2 பேர் கூடுதலாக இருப்பதற்கு இங்கே ஆள் பிடிக்கிறாய். கல்குவாரிக்காரனை எல்லாம் அவங்களாம் வராங்க.
பிடிக்கிறதுனால தான் நீ சலுகை இல்லையே கொடுப்பா. எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. இந்த ஐயா பாரு. கூட்டணியில இருந்து போனவங்களும் அததான் சொல்றாங்க, அதிமுகல இருந்து போனவங்களும் அததான் சொல்றாங்க. இல்ல ஏன் ஆள் அதிமுக, பிடிக்கிறாய் என்று திமுக. நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த பாரு, நீ அயோக்கியன், நீ மந்திரியா இருந்து ஊழல் செய்தவன், என் கட்சி யோக்கியர்களுக்காக உள்ள கட்சி, நீ வராதே என்று சொல்ல வேண்டுமா இல்லையா? ஏன்யா ஒருத்தி சொல்றா, நான் என்ன வேணா வச்சுக்கங்க அப்படிங்கிறா. ஏய், இந்த பழக்கமெல்லாம் எனக்கு கிடையாது, வெளியே போ அப்படின்னு சொல்றதா? சரி வேணா பக்கத்துல இருந்துக்க அப்படின்னு சொல்றதா? அதனால எதுக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி தான் ஏன் பக்கத்துல வச்சுக்கிற, அவன் அயோக்கியன். செந்தில் பாலாஜி எதுக்கு இருக்கிற ஊழல் தானே. அப்புறம் என்ன அவன் விஜயபாஸ்கர் என்ன, வேலுமணி என்ன, சிவி சண்முகம் என்ன, இவங்களை விட அவன் ஒன்றும் இழக்கம் இல்லை. செந்தில் பாலாஜிக்கு நிகரான ஆளுகை இவங்கலாம். அப்புறம் ஏவாவேல் மீது வந்துட்டு என்ன வழக்கு போடுற, இவங்களை கட்டி பிடிச்சிக்கிற, வேறுபாடு காட்டாத. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் எல்லாரையும் ஒழி, அப்பொழுது ஊழலை ஒழித்த மனிதன் என்றால் உனக்கு பேர் வரும். உன்னுடைய கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதையெல்லாம் சொல்லுகிறேனே தவிர, நீ ஒழிய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. புரியுதா உனக்கு? நான் ஒழிய வேண்டும் என்று நினைக்கிற கட்சி திமுக தான். ஏனென்றால் ஒருத்தன் இடம் வாங்கி வீடு கட்ட போனான், சதுரடிக்கு 25. ஒருத்தன் காசு சம்பாதிச்சு 10 வருஷம் சேமிச்சு ஒரு இடம் வாங்கினால் அதை பதிவதற்கு மதுரை மூர்த்திக்கு பணம் கொடுக்க வேண்டும். என்ன அட்டூழியம், வரம்பு மீறி அட்டூழியங்கள் வீட்டில் இருக்கிறீர்கள். இதற்கு குழு போட்டு வேற ஆராய்ச்சி செய்கிறீர்கள். ஏன் வீட்டுக்கு வந்தவன்? நீ செய்த ஊழலின் முடைநாற்றம் தாங்க முடியாமல் மக்கள் உன்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு விஜயை உட்கார வைத்தார்கள். அதுவும் இப்ப பல விஷயம் வெளியில வருது. இந்த ஸ்கூலுக்குலாம் கிட்டத்தட்ட 50 லட்சம் வரைக்கும் 50 லட்சம் 35 லட்சம் சங்க தலைவர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இல்ல ஒரு பள்ளியோட தாளாளரும் பேசினாங்க. அதனால இதான் நிலைமை. திமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவருக்கு முக்கியமான வாக்கு வங்கியான முஸ்லீம்கள் வாக்கு இல்லை, கிறிஸ்துவர்கள் வாக்கு இல்லை. இது இதுவரையிலும் திமுகவுக்கு தான் போனது. இப்பொழுது விஜய்க்கு வந்து விட்டது. தாழ்த்தப்பட்டவர்களின் வாக்கு இடம் மாறிவிட்டது. அப்புறம் இளைஞர்களின் வாக்கு இயற்கையாகவே உனக்கு இல்லை. அப்புறம் யாரை வைத்து கொண்டு வெற்றி பெறுவாய்? இந்த 10 கட்சியும் உன்னோடு இல்லை. ஆளுக்கு 1.5% 3/4%. பொழுது உன்னோடு 0.5% வாக்கு வங்கி உள்ள விஜயகாந்த் மனைவி தவிர 0.5%, 200 பேருக்கு ஒரு ஆள் ஆதரிக்கிற கட்சி. அந்த கட்சியை தவிர உன்னை ஆதரிப்பதற்கு யாரும் இல்லை. இந்த எம்பி பதவி கொடுத்ததுனால் அந்த அம்மாவும் போகாமல் இருக்கிறார்கள். அவருடைய சொந்த தம்பிக்கு எம்பி பதவி கொடுத்ததுனால அந்த அம்மாவும் போகவில்லை, வந்திருப்பார்கள் இங்கே. என்ன, அதனாலே ஒருவேளை நம்முடைய கணவர் விஜய்க்கே பயிற்சி அளித்தவர், வாழ்வளித்தவர். ஏன்னா விஜயகாந்த் படத்தில் போட்டுத்தானே விஜயை பழக்கினார்கள் என்று சொல்லி நம்ம அவர் கூப்பிடாமல் நாம் போகக்கூடாது என்று நினைக்கலாம். ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். இருந்தாலும் இந்த எம்பி பதவி பெருசு, அதை விஜயா கொடுத்தார், ஸ்டாலின் தானே கொடுத்தார், அதனால இருப்பார். இவர் போய் அங்கே பாராளுமன்றத்தை பிரட்டி தீர்ப்பாயங்களை எல்லாம் நிறுத்தி விட்டார். யாரு? விஜயகாந்தினுடைய மச்சினர். போய் வாயை எப்போவாவது திறந்து தமிழ்நாட்டுக்காக பேசக்கூடிய தகுதியுடைய எவனாவது பாராளுமன்றத்துக்கு போகிறானா என்று பாருங்கள். காங்கிரஸ்லேருந்து ஒருவனை தேர்ந்தெடுத்து இந்த விஜய் அனுப்புகிறார். அவன் தீர்ப்பாயம் பற்றி, உங்களுடைய மேகதாதுவை பற்றி என்ன கருத்து என்றால் அதெல்லாம் பேசாத என்று ஓடுகிறான். ஏண்டா, தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாய், தமிழ்நாட்டு எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். நீ அதன் காரணமாக தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக ராஜ்யசபாவுக்கு செல்கிறாய், மேகதாதுவை பற்றி பேசாதே என்று நீ சொல்லுகிறாய் என்றால் செருப்பால் அடிக்கப்பட வேண்டியவன் நீ எல்லாம் இந்த நாட்டிலே ராஜ்யசபா மெம்பர் ஆவது என்பது எவ்வளவு கொடூரமானது என்று சொல்கிறேன். விஜய்க்கு இப்படித்தான் ஆள தெரியும். என்ன அளவு செய்வது? நான் சொல்லுகிறேன், உனக்கு ஒன்றும் தெரியாது, விட்டு தொலை. இந்த தலைமைச் செயலாளரை விட்டு ஆளு. யோக்கியமாக லஞ்சம் வாங்குவதில்லை என்பதை ஒரு கொள்கையாக வைத்துக்கொள். பிள்ளை பால்குடி மறப்பதை போல தமிழ்நாடு லஞ்சத்தை மறக்க வேண்டும். அது ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகும். அது வரையில் இரு. பிறகு அவனையே ஆளை விட்டு நல்ல விஷயங்களை அவன் செய்து விட்டு போகிறான். உன் பேர்களை செய்யட்டும், நல்லது தான். திமுகவை வரவிடாதே என்று சொல்லுகிறேன் நான். புரியவில்லை என்றாலும், இதையெல்லாம் தப்பாக செய்வாய் என்றாலும், உன்னால் சிபிஎஸ்சியில் திணிக்கப்படுகிற இந்தியை எதிர்க்க முடியாது என்றாலும், உன்னால் பாராளுமன்ற இடங்களை குறைக்கப் போகிறார் மோடி என்பதை குறித்து மோத முடியாது என்றாலும். இப்ப கூட்டணி கட்சிகள் போயிருக்காங்க. அப்போ இன்னும் தாவேக்கா பலம் அடைஞ்சிருக்குது. அப்ப இன்னும் போராட்டம் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா
எல்லா விஷயங்களுக்கும் குரல் கொடுக்கறதா இருக்கட்டும். தலைமை மேய்ப்பவன் சரியில்லை என்றால் நாடுகள் தவறாக வழிநடத்தப்படும். இதெல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் திருமாவளவனுக்கு அவருடைய காரியம் என்ன நடக்க வேண்டும் என்று தான் பார்ப்பாரே தவிர, திருமாவளவனுடைய புடுங்கல் தாங்க முடியாமல் தான் அவர் தனியாக ஆட்சி வேண்டும் என்பதற்காக தன்னுடைய எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள முயல்கிறார். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அதனால இதையெல்லாம் செய்ய வேண்டும். 1 man 1 vote 1 value என்கின்ற முறை மாற வேண்டும் இந்தியாவில். இதை அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சாசன முறை. அம்பேத்கர் கடவுள் இல்லை, அவர் எல்லா காலத்திற்கும் உரியதை செய்ய முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய அரசியலில் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பாதகங்களுக்கெல்லாம் அரசியல் சட்டத்தில் உள்ள குளறுபடிகள் காரணம். அதில் அம்பேத்கருக்கும் பங்குண்டு. நான் அம்பேத்கர் பெரிய மேதமையானவர், சட்டம் தெரிந்தவர், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே ஒப்படைத்தவர். அதெல்லாம் வேறு. இந்த பாருங்க, 1 man 1 vote 1 value என்கின்ற சிஸ்டம் சிறுபான்மை மாநிலங்களை எல்லாம் அழுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். மேகாலயா, நாகாலாந்து இதெல்லாம் என்ன செய்வார்கள்? ஒரு எம்பி 2 எம்பி இருக்கிறவர்கள். நம்முடைய தமிழ்நாடு 39 எம்பி இருக்கிற நாடு. நம்முடைய நாட்டில் 10 எம்பி தான் கூடுவான். உத்தரப்பிரதேசத்துக்கு 50 எம்பி கூடுவான். கடைசியில் இந்த நாடு மோடி என்ன செய்ய மோடி யோக்கியமானவர், லஞ்சம் வாங்காதவர், ஆனால் குடும்பம் இல்லாதவர். ஆனால் அவர் என்ன தப்பு செய்வார் என்றால், பணக்காரனிடம் பணம் வாங்கி கட்சிக்கு வைத்து கொண்டு ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள கட்சியை உடைக்கிறார். இப்பொழுது தாக்கரே என்ற கட்சியை உடைக்கிறார். ஒரு ஊராக உடைத்து சாதாரண பெரும்பான்மை இல்லாததினால் விஜய் செய்கிற இந்த வேலையை அதிமுகவை உடைத்து அவனை கொண்டு வந்து இந்த விஜயபாஸ்கர் மாதிரி உண்ணாநம்ப அயோக்கியர்கள் எல்லாம் கட்சியில் வைத்து சேர்த்து கொண்டு யோக்கியமாக நடத்துகிறேன் என்று சொல்வது போல மோடி யோக்கியமாக நடத்துகிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு கட்சியிலும், மம்தா கட்சியிலிருந்து 30 எம்பி, தாக்கரே கட்சியிலிருந்து 5 எம்பி, இப்படி ஒவ்வொரு கட்சியையும் உடைத்து அவர்களுக்கு பெரும்பணம் கொடுத்து, நான் எதுக்கு வர்றேன்? ஒன்று நீ மந்திரி பதவி கொடுத்தா வருவேன், இல்லைன்னா பணம் கொடுத்தா வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன். ஏன் நான் இருக்க இடத்துல இருக்கேன், எனக்கு என்ன எம்பிக்கு உள்ள சம்பளமும் படியும் ஒன்று தானே, எதுக்கு உன்னிடம் வர வேண்டும்? நான் மிகுதியாக தருகிறேன், அதானியிடம் வாங்கிய பணம் இருக்கிறது, அதை தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆக அவரும் யோக்கியமானவர் தான், நம்முடைய விஜயும் யோக்கியமானவர் தான். தங்களுடைய ஆட்சியை பெருக்கிக் கொள்ள தாங்கள் நினைப்பதை செய்ய எல்லா வழிமுறைகளையும் இவர்கள் கடைபிடிக்கிறார்கள். சாதாரண பெரும்பான்மையை பெறுவதற்கு விஜய் வழியில்லாத வழியை கடைபிடித்து தவிக்கிறார். அதிமுகவை உடைத்து அவர்களுக்கு காசு பணம் கொடுத்து, இல்லாவிட்டால் உன் மீது உள்ள வழக்குகளை நான் அழித்து விடுகிறேன் என்றெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தோ ஆள்பிடிக்கிறார். அங்கே உள்ளவர் பணம் கொடுத்தோ வேறு சலுகைகள் தருவதாக சொல்லியோ மோடி ஆள்பிடிக்கிறார். இவர் ஆள்பிடிப்பதற்கு காரணம் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு. அவர் ஆள்பிடிப்பதற்கு காரணம் ஆட்சி ஏற்கனவே தக்க வைக்கப்பட்டு விட்டது. 2/3 பெரும்பான்மை கொண்டு வந்து தான் விரும்புகிற அரசியல் சாசனத்தை ஏற்படுத்தி தமிழ்நாடு, ஒரிசா போன்ற மாநிலங்களை எல்லாம் அழுத்தி இந்தியா என்பது பாரதம், பாரதம் என்பது உத்தரப்பிரதேசம் என்ற கொள்கையை நிலைநாட்டுவதற்காக அதை செய்கிறார். இதை எதிர்த்து நிற்க விஜய் போதுமா? கட்டுவிரியன் பாம்பை எதிர்த்து ஒரு சிறு 10 வயது பையன் அதை அடித்து கொண்டு விடுவானா? இந்தியா என்பது எப்படி போகிறது என்றால், இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேசம். Hindi speaking people will rule this country. They are the main citizens. You are all second grade citizens. இந்த நிலைமை 800 பாராளுமன்ற உறுப்பினராக்கப் போகிறார். 600 பேர் இந்தி பேசுகிற இந்தி சகாயமான மாநிலங்களிலிருந்து வருவார்கள். நம்முடைய மாநிலங்களிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 130 பேர் வருவான். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு 10 பேர் கூடுவான், 49 பேர் வருவான். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு 39 49 ஆகும் என்றால் 800 ஆக போகிறது. 10 தான் நமக்கு கூடும். ஏனென்றால் 1 man 1 vote 1 value, அவனுக்கு 130 ஆகும். இது அம்பேத்கர் இந்த மாதிரி சிக்கல்களெல்லாம் வருங்கால மக்கள் தொகை வளர்ச்சியால் ஏற்படும் என்பதை சிந்திக்கவில்லை. அரசியல் நிர்ணய சபை சிந்திக்கவில்லை. சரி, எல்லா காலத்துக்கும் உள்ளவற்றையெல்லாம் அம்பேத்கரோ அரசியல் நிர்ணய சபையோ சிந்திக்க முடியாது. அப்படியானால் காலத்தின் தேவைக்கேற்றவாறு மக்கள் பாதிக்கப்படாத புதிய சட்ட அமைப்பு முறைகளை கொண்டு வருவதற்கு இந்த ஆட்சி இடமளிக்க வேண்டுமா இல்லையா? இடமளிக்கக்கூடிய பெருந்தன்மை உள்ள ஆட்சி இல்லை மோடியினுடைய ஆட்சி. அதை எதிர்த்து நிற்க வல்லமையானவர்களே விஜய். இவருடைய கையில் தமிழ்நாட்டு மக்களின் தலைவிதி. கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும். கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 EMI.